இது காட்டில் மட்டும் காற்று ட்ரெயின் ஏறிட்டோம். ஆனால் இன்னும் மூவ் ஆன் ஆகலை. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபேனும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது எப்போ ஆன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் கிட்ஸை வச்சுக்கிட்டு ഇവിടുന്ന് സ്റ്റാർട്ടിങ് ട്രെയിനാണെങ്കിൽ കുഴപ്പമില്ല. നീ എവിടെ? ஈரோடு மணி ஒரு 5 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடு சந்திப்புன்னு போட்டிருந்தது. இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு இப்போ ட்ரெயின். விடிஞ்சிருச்சு. பாப்பா தூங்கவே இல்லை. அதுதான் ஹஸ்பண்ட் வந்துட்டு மேலேருந்து கீழே வந்துட்டாங்க. வந்து பாப்பாவை ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. நைட்டெல்லாம் நான் தூங்கலையா, அதனால் இப்போ குடும்பம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. இதுதான் நாங்கள் போகிற ட்ரெயின். எப்படி வச்சு பாருங்கள். பையன் என்கிட்ட இருக்கார், பொண்ணு அவங்க அச்சா கிட்ட இருக்காங்க. ஒவ்வொருத்தராக இப்போ தான் எழுந்துக்கிறாங்க. ஆனால் வெளியில் விடிஞ்சிருச்சு. அதை வேடிக்கை பார்த்துட்டு வராங்க பசங்க 2 பேருமே. ஃபஸ்ட் டைம் பசங்களுக்கும் இது ட்ராவல் வந்துட்டு ட்ரெயினில். பையனும் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறான். சின்னதாக இருக்கும்போது கூட்டிகிட்டு போனது. அதோடு இது செகண்ட் டைம். பொண்ணுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ட்ரெயின் பொண்ணுக்கு ட்ரெயின் செட்டே ஆகலை. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. கீழே படுக்க வச்சு அப்படியே தூங்கலை. அவங்க அச்சா மடியில் தூங்கிட்டு வராங்க. ஹோல் நைட்டும் பாப்பா தூங்கவே இல்லை. நான் அதை தூக்கிட்டு நின்றுட்டே இருந்தேன். இப்போ கை வலிக்குது சொல்லிட்டு மாற்றி விட்டேன். ஆனால் பையன் வந்து மடியில் உட்காந்துட்டாப்புல. ட்ரெயினில் நிறைய சாமிமாரெல்லாம் இருந்தாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்க. இங்கே ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. அங்கே பாருங்கள், அவங்க காலையில் குளிச்சுட்டு சரணி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லை, ஆன்லைனில் இருந்து அவன் பிங் பண்ண. நீ எதுக்கு இப்போ காலத்தில் லாகின் பண்ணி வச்சுருக்க? ஜெகோஷ் போலண்டில் அவன் இருப்பான். அதை தவிர்த்து நீ இந்த மைக்கேல் ஸ்ட்ரெயின், அவங்க அப்புறம் யூர்கன், லூகாஷ், இவங்க எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. அவங்களாம் நல்லாவே தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் மட்டும் தான் சீக்கிரம் எழுந்துட்டு உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பசங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தோம். ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதான் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஏதோ ஒரு ஜங்ஷன். போக போக தெரியும் ஜங்ஷன் சொல்லிட்டு பேர் பார்க்கணும். வெடிக்காலையில் ஆயிடுச்சுங்களா. அங்கே பாருங்கள் 6:41. பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க, இறங்குறாங்க. காலையில் வண்டி பிடிக்கிறதுக்கு கோயம்புத்தூர் வந்தாச்சு. கோயம்புத்தூர் ஜங்ஷன். அடுத்தது ஒட்டப்பாலமா? இது கோயம்புத்தூர், அடுத்தது ஒட்டப்பாலமா? அவ்வளோதான். நாங்கள் மட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஹஸ்பண்ட் கொஞ்சம் மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆஃபீஸ் கால் வந்துருச்சு அதுக்குள்ளே காலையிலேயே. இங்கே ரொம்ப நேரமாக நின்றுட்டுருந்து ஜங்ஷன் இல்லைங்களா. பையன் வந்து என் மடியில் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு எல்லா ஊர் பேர், மலை, காடு எல்லாம் காமிச்சிட்டே வந்தோம். கோயம்புத்தூர் வந்துட்டாவே இவங்க மலைலாம் சூப்பராக இருக்கும். அது இனிமேல் தான் வரும். அதெல்லாம் நான் என் பையன்கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அவர் என் மடியில் படுத்துக்கிட்டு கதை கேட்டுகிட்டே இருந்தார் நான் சொல்கிறதுக்கெல்லாம். அவ்வளோதான். கோயம்புத்தூரை கடந்து போயிட்டே இருக்கோம். வேலையே போட்டுட்டாங்க. இதோட கோயம்புத்தூர் முடிச்சிருச்சு. அடுத்தது பாலக்காடு, ஒட்டப்பாலம் அந்த மாதிரிலாம் இருக்குது. வேகமாக வண்டி மூவ் ஆன் பண்ணிருச்சு. எங்கேயும் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணிட்டோம். पनीर पकौड़ा, इडली वड़ा।
தென்னை மர தோப்பு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப ஸ்பீடாக போகுது வண்டி. நல்லா இருக்குங்களா? பனி வேறு பெய்யுதா. இது கோயம்புத்தூரத்தை கடந்து போகிறதுனால நல்லா இருந்துச்சு இந்த பனி பெய்யுறதெல்லாம். அவ்வளோதான், ஏதோ மழை வந்துருச்சு. இதுதான் என் பையன்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். பனி மழை சூப்பராக இருந்துச்சு. வானத்தை முட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. என் பையனுக்கு இதெல்லாம் காமிச்சேன். அவரும் பார்த்து ரசித்து வந்தாங்க. பொண்ணும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. பொண்ணு முடிச்சு கேட்டாங்க. இங்கெல்லாம் பனி அப்படியே பெய்யுது. இன்னும் ஒட்டப்பாலம் வந்துட்டு இல்லை. குட்டி பண்ணே ஃப்ரண்ட்ல நின்றுச்சா வண்டி. தோரிக்க ஷாப் వీళ్ళంతా నర్సింగ్కి వస్తారు మనకి వెళ్ళి. ఇవాళ నైట్ పాలక్కాడు. பாலக்காடு கம்மியாக நிற்கும் டைம் டக்குன்னு இறங்கணும். இந்த இன்ஜின் மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஜின்லாம் மாற்ற மாட்டாங்க. இன்ஜின் மாற்ற அப்புறம் என்ன பண்ணுறாங்க? தண்ணி போடுறாங்க. தண்ணி டாப் பண்ணலாம் மாற்றுறோம். இப்படி பொண்ணே நீ அமுக்கலம் பண்ணுறடி. கல்வி முட்டல 3 பல்லு இருந்துச்சு அவளுக்கு. மேலே இருந்து எடுக்கணுங்க. அவ்வளோதான், ஸ்டேஷன் வரப்போகுது. அதுதான் பேக்கிங்லாம் வந்து லக்கேஜ்லாம் கீழே இறக்கி வச்சாச்சு. இறங்க வேண்டியதுதான். பையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஸ்டேஷன் வரப்போகுது. அது தெரியுதுங்களா?
கீழே நானும் பொண்ணு இருந்தோம். பையனோட குல்லா, என்னோட பேகு, வாங்கின ஸ்வீட் ஐட்டம்ஸு எல்லாம் ரெடி. கீழே இறங்க வேண்டியது தான். இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் வந்தோம். 8:35 லேட்டு.